கீழே இந்த தண்ணி பாயும் இல்லையா, அப்போ அங்கே கல்லுகள் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. அப்படியே வரிசையாக கல்லுகளாக போட்டிருக்காங்கல்ல, இந்த கல்லுங்களில் நின்று நிறைய பேர் குளிப்பாங்க. அதே மாதிரி இந்த தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்கிறதால குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் இதில் ஓடுறது என் கண்ணுக்கு தெரியுது. அதே டைம் இந்த பில்லர்களுக்கு நடுவில் உட்காந்தோ இல்லை கீழே ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் கொஞ்சம் சேஃப் இல்லை, இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் பாதுகாப்பாக மீன் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிடிக்கலாம். இந்த பருப்புக்காக எவ்வளோ பெரிய சண்டை நடக்க போகுதுன்னு இப்போ நீங்கள் பாருங்கள், அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இங்கே எவ்வளோ மீன் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. திருவள்ளூரில் இருக்க பூண்டி ஏரிக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இதோட இன்னொரு பேர் வந்து சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம். இந்த ஏரியில் அப்படி என்ன இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஏரியே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இங்கே ஒரு டேம் இருக்குது, அந்த டேமில் வந்து குளிக்கக்கூடிய பகுதியும் இருக்குது. அது இல்லாமல் இதை சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் இன்றைக்கி பார்க்கலாம். பூண்டி ஏரியோட டேமை நம்ம முதல்ல பார்க்கலாம். இப்போ டேமை நம்ம பார்க்கணுன்னா இதுதான் அதுக்கான அந்த வழி. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வீலர்லாம் போக முடியாது. நடந்து போகிறவங்க அப்படி இல்லைன்னா 2 வீலரில் போகிறவங்க தான் போக முடியும். ஏதாவது கவர்மெண்ட் அஃபீஷியல் வண்டினா மட்டும்தான் இந்த மெயின் கேட்டை திறப்பாங்க. இப்போ நம்ம பைக்கில் போகிறோன்றதால அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம போய் நல்லாவே சுற்றி பார்ப்போம். இந்த டேம் ரோடோட வியூவே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம காலையில் சீக்கிரமே வந்ததால் உங்களுக்கு கிளைமேட்டும் நல்லா இருக்குது. ஜில் ஜில்னு காற்று அடிக்குது ஒன்று. இன்னொன்று இந்த பைக்கை ஓட்டிகிட்டு இந்த ஏரியை பார்க்குறதுக்கு சூப்பரான வியூ. ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த இடத்துல நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கத்தில் எந்த பக்கம் பார்க்குறதுனே தெரியல. அந்தளவுக்கு நம்மளுக்கு வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நான் ஒரு நிமிஷம் பைக்கை நிறுத்துகிறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். டேமோட சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தோன்னா வியூ சூப்பராக இருக்கும். அந்த வியூவை நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் தான் ஏரி இருக்குது. ஆனால் இப்போ இந்த பக்கம் இருக்க வியூ பாருங்கள். ஏன்னா இந்த டேமை திறந்தால் தண்ணி போகக்கூடிய அந்த பாதை இது. தண்ணி வேற அங்கே கொஞ்சம் போயிட்டுருக்கு, சல்லுன்னு போகுது. ஏரியோட அந்த டேமில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். கீழே தான் வந்து நம்மளுக்கு கீழே தான் ஃபுல்லாக மதகுகள்லாம் இருக்குது. இப்போ தண்ணீர் வந்து நிரம்பி ஏரி திறக்கப்பட்டால் அந்த தண்ணீர் வந்து பாயக்கூடிய பகுதி தான் இந்த பகுதி. ஆனால் இந்த பகுதியில் பாருங்கள் விவசாயம் பண்ணுறாங்க. இப்போது எவ்வளோ பச்சை பசேல்ன்ற ஒரு வியூ இங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அது இல்லாமல் இப்போ தண்ணி அதிகமாக வந்து அந்த மழை காலத்தில் ரொம்பிடுச்சுன்னா இந்த தண்ணியை திறக்கும்போது கீழே இந்த தண்ணி பாயும் இல்லையா, அப்போ அங்கே கல்லுகள் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. அப்படியே வரிசையாக கல்லுகளாக போட்டிருக்காங்கல்ல, இந்த கல்லுங்களில் நின்று நிறைய பேர் குளிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இது சம்மர் முடிஞ்சு அதுக்கு அடுத்து ஆடி மாத சீசன்றதால இந்த டைமில் அவ்வளோ தண்ணி இல்லை. ஆனால் தண்ணி ஏரியில் இருக்குது, கீழேயும் தண்ணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஆனால் குளிக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி பாயலை. அதே போல் இந்த வியூ நீங்கள் கீழே போயும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்மளுக்கு இந்த சைட்லலாம் படிக்கட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே போய் தான் நீங்கள் கீழே இறங்கி போகணும். குளிக்கணும்னு நினைக்கிறவங்க தண்ணி அதிகமாக பாயும்போது அந்த பகுதியில் போய் தான் இறங்கி குளிப்பாங்க. இப்போ நான் அந்த பக்கம் இறங்கி போய் காட்டுறேன், அங்கே அந்த வியூ எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். Let's come. இப்போ கீழே போய் அந்த வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கான வழி இதுதான். இந்த வழியாக நம்ம அப்படியே கீழே போகலாம். இது இங்கே வந்து சும்மா சின்னதாக ஒரு பார்க் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஆனால் சரியாக பராமரிக்கப்படாததால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புல்லெல்லாம் அடர்ந்து போயிருக்கு. ஆமாம், இப்போ நம்ம இந்த படிக்கட்டு வழியாக நம்ம வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் படிக்கட்டு வச்சுருக்காங்க. இது கீழே போனீங்கன்னா நான் அங்கே மேலே நின்று காட்டினேன் இல்லையா, கல்லுகள்லாம் போட்டிருக்காங்க, அங்கே நின்று குளிப்பாங்கன்னு, அந்த லொக்கேஷனுக்கு போயிடலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம அந்த மதகுகளில் வேலை செய்யக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்களும் வந்து பர்மிஷன் கேட்டிங்கன்னா அவங்க அலோவ் பண்ணுறாங்க. யாராக இருந்தாலும் போங்க, சேஃபாக போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு தான் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு வியூவு ஒரு ஃபோட்டோ கிட்ட எடுக்கணும்னா வந்து சேஃபாக நீங்கள் எடுக்கணும். இப்போ அடுத்ததான் நம்ம கீழே போய் அந்த வியூ கீழே இறங்கி வரும்போதே வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் பாருங்கள், இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வழியாக வந்தாட்டோம்.
இதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்த இடம் வந்து அந்த இடம் தான், ரோடு மாதிரி இருக்கு இல்லையா, பிரிட்ஜு, அதுதான் அந்த இடம். அந்த இடத்துல இருந்து பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம கீழே வரதா சொல்லி இப்போ நம்ம கீழே வந்திருக்கோம். அதுவுமே பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, நான் அங்கேருந்து காட்டும்போது ஒரு கல் மாதிரி இருக்குன்னு காட்டினேன். அது எல்லாமே கிளியராக தெரியுது பாருங்க. இந்த இடம் தான் அது. தண்ணி இப்போ நிறையா இருக்குது. தண்ணி இல்லை, இன்னும் கொஞ்சம் வத்திருச்சு இந்த இடம்லாம்னா, நீங்கள் நடந்து போய் அந்த கல் மேலே உட்காந்துருக்கலாம். அப்படி வந்து உட்காந்திங்கன்னா அங்கேருந்து உட்காந்து இந்த பக்கம் வியூ பார்க்கும்போது பச்சை பசேல்னு இருக்குது. காற்றும் பயங்கரமாக அடிக்குது. பக்கத்துலேயே தண்ணி இருக்கிறதால இடமும் கூலிங்காக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு மணி நேரம் உட்காந்தா போதும். உட்காந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஃபன் பண்ண தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. சும்மா நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கனாலே போதும். மனசு அப்படியே அமைதியாகி என்ன ஒரு கஷ்டம் இருந்து இல்லை கவலை இருக்குது, ஒரு ப்ரெஷரில் இருக்கோன்னா கூட ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மணி நேரம் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லைனா ஒரு டூர் போகணும், ட்ராவல் பண்ணணும், அப்படியே இயற்கையை நம்ம ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக பூண்டி ஏரியை வந்து நீங்கள் முதல்ல பாருங்கள். இந்த இடமே ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன். நிறைய ஊரில் வந்து வீடியோ போடுவாங்க, தண்ணீர் வீடியோ. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணாடி மாதிரி தண்ணி, கண்ணாடி மாதிரி தண்ணின்னுவாங்க. அதெல்லாம் உண்மை தான். ஆனால் சென்னையிலேயும் அதே மாதிரி கண்ணாடி மாதிரியான தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணியை பாருங்களேன், நம்மளுக்கு உள்ளே என்ன இருக்குன்றது தெளிவாக தெரியுது. இப்போ நம்ம ஒரு ரூபா காயினை தூக்கி போடனா கூட அந்த ஒரு ரூபா காயின் எங்கே இருக்குன்னு அப்பட்டமாக அப்படியே தெரியும். அதே மாதிரி இந்த தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்கிறதால குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் இதில் ஓடுறது என் கண்ணுக்கு தெரியுது. இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியுமான்னு தெரியல, ஏன்னா கேமரா வியூவில் அது தெரியுமான்றது தெரியல. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், முடிஞ்ச வரைக்கும் தெரியுதான்னு பாருங்கள். கண்டை மீன்கள்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன கண்டை மீன்கள்லாம் அந்த பாசியோட கலர்லேயே இருக்குது. அதனால் அது கண்ணில் பார்க்கும்போது தெரியுது, கேமரா வியூவில் தெரியுமான்றது தெரியல. அதுவுமே பார்க்குறதுக்கு இங்கேருந்து பார்த்தோன்னு வைங்களேன், குட்டி குட்டி மீன்கள்லாம் அப்படியே ஓடுறது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பொறிகிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட கொஞ்சம் போட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படியே சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாயிண்டில் நின்று பார்க்கும்போது ஏரியோட ஃபுல் வியூ நம்மளுக்கு தெரியுது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணியாக தான் தெரியுது. ரொம்ப தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் சில அந்த மரங்கள்லாம் தெரியுது. ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், பக்கத்துலேயே மரங்கள் எல்லாமே தெரியும், பின்னாடி ஒரு மலையும் தெரியும். இந்த மரங்கள் இருக்க பகுதியெலாம் ஏதோ ஒரு சாதாரண நிலப்பகுதி கிடையாது. இது எல்லாமே காப்பு காடுகள், அதாவது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே நிறைய செம்மரங்கள், சந்தன மரங்கள், அது இல்லாமல் இன்னும் நிறைய அரிய வகை மரங்கள் எல்லாமே இருக்கிறதால அதை ஃபுல்லாக வந்து வனத்துறையினர் பாதுகாப்பில் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு கூட அலோடு கிடையாது. ஆனால் இந்த வியூ நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பூண்டி ஏரி அணைக்கட்டை பற்றின முக்கிய தகவல்கள்லாம் இப்போ சொல்கிறேன். இந்த பூண்டி ஏரி நீர்த்தேக்கம் வந்து 1944 கட்டப்பட்டிருக்கு. 1940 கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, 44 கட்டி முடிச்சிருக்காங்க. அது தொடர்பான தகவல்கள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய செவுத்துலேயே அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இதுதான் ஏரி, இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதோட மதகுகள் வந்து கீழே இருக்குது. இப்போ தண்ணி ஃப்ளோ இருக்கிறதால கீழே நம்மளால் போய் காட்ட முடியல. ஆனால் நான் அது வியூ எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த தகவல்கள் எல்லாத்தையும் பார்த்துருவோம். 1944 கட்டி முடிக்கப்பட்ட அந்த நீர்த்தேக்கம் வந்து 65 லட்சம் ரூபாய் செலவில் கட்டியிருக்காங்க. இதை கட்டும்போது சென்னையோட மேயராக யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அப்படின்றவர் இருந்தார். காங்கிரஸை சேர்ந்த தலைவர் அவர். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. காமராஜர் அவரோட குருன்னு அவரை தான் சொல்லுவார். தன்னுடைய குரு அப்படின்னு காமராஜர் வந்து சத்தியமூர்த்தியை தான் சொல்லிக்குவார். அந்த சத்தியமூர்த்தி அவரோட நினைவாக தான் இதுக்கு பூண்டி ஏரி, அது இல்லாமல் சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அப்படின்னு அரசால் பெயர் சுட்டப்பட்டது. காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த பெயரையும் வச்சார். இது வந்து ஒரு கூடுதல் தகவல். இந்த நீர்த்தேக்க அணையில் மொத்தம் 16 மதகுகள் இருக்குது. மதகுகள்னால் தெரியும் உங்களுக்கு, தண்ணி ரொம்பிச்சுன்னா திறக்கக்கூடிய அந்த கதவுகள் தான், தண்ணியை திறந்து விடக்கூடிய கதவுகள். அது மட்டும் இல்லாமல் இதோட மொத்த அடி கொள்ளளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் இதோட மொத்த கொள்ளளவு. நிறைமட்ட கொள்ளளவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 3231 மில்லியன் கன அடி. அதில் மீன் போட்டிருக்காங்க இல்லையா, அது என்னென்னா மில்லியன் கன அடி. அதே போல் இந்த அணை வந்து ரொம்பிடுச்சு அப்படின்னா இதில் தண்ணீர் திறப்பாங்க. எவ்வளோ தண்ணீர் திறக்க முடியும் அப்படின்னா 3396 மில்லியன் கன அடி தண்ணீரை இதில் திறக்க முடியும். அதே போல் இதோட தரைமட்ட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 105 அடி 32 மீட்டராக இருக்குது இதோட ஆழம். அது இல்லாமல் இதோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1968 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில்
இந்த ஏரியோட மொத்த அளவு இருக்குது. இப்போ இந்த அணை கட்டியிருக்காங்க இல்லையா, அதில் இந்த பில்லர்கள் இந்த இதெல்லாமே சேர்த்து இதை தாங்கக்கூடிய கான்கிரீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28 டன். 28 டன்னில் தான் இதோட கான்கிரீட் அமைக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது. இந்த போர்டை ஃபுல்லாக நான் வியூ பண்ணுறேன். அதை நீங்கள் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி பார்க்கணுன்னா கூட பார்த்துங்க. நான் சில முக்கியமான தகவல்களை மட்டும் இதில் நான் உங்களுக்கு படித்து காட்டிகிட்டு இருக்கேன். இந்த இடம் பார்த்தீங்க, அணைக்கட்டின் அகலம் எவ்வளோ, நீளம் எவ்வளோ, மொத்தம் 234 மீட்டர். இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இந்த பைக் ஓடிட்டு வந்தோம்ல, இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 234 மீட்டரு. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 5.49 மீட்டர், 5.5 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம பின்னாடி பார்க்குறோம் இல்லையா, சும்மா கடல் மாதிரி இருக்கு இல்லையா அந்த பூண்டி ஏரி, இது வந்து அப்படியே இயற்கையாக அமைஞ்ச ஏரி கிடையாது. இது செயற்கையாக அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏரி. இந்த ஏரி எப்படி உருவாச்சு அப்படின்னா, கோற்றாலை, தமிழில் சொன்னால் கோற்றாலை, தமிழ் தெலுங்கு கலந்து பேசுகிற மக்கள் வந்து கொசஸ்தலை ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொசஸ்தலை ஆறோட தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான ஏரி தான் பூண்டி ஏரி. இதுக்காக கிட்டத்தட்ட 10 கிராமத்து மக்களை அப்போதைக்கு வெளியேற்றி இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி அதுக்கப்புறம் அரசு வந்து இதில் வந்து ஏரி வெட்டியிருக்காங்க. இந்த ஏரி அமைஞ்சது வந்து சென்னைக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சென்னை வந்து கடுமையான தண்ணி பஞ்சத்தில் வாடிய காலத்தில் தான் இந்த ஏரி உருவாக்கப்பட்டது. இந்த ஏரியிலேருந்து தண்ணி எங்கே போகுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க தண்ணி வந்து 28 கிலோமீட்டருக்கு குழாய்கள் அமைக்கப்பட்டு செம்பரம்பாக்கம், புழல், சோழவரம் இந்த 3 ஏரிக்கும் இந்த ஏரியிலேருந்து தான் தண்ணி அனுப்பப்படும். அந்த 3 ஏரி தான் சென்னைக்கு வந்து பிரதானமான தண்ணியை வழங்குறது. அந்த 3 ஏரிக்கும் தண்ணியை வழங்குறது இந்த ஏரி. இந்த ஏரிக்கு இப்போ தண்ணி எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சுதுன்னா கொசஸ்தலை நதியில் வந்து வரக்கூடிய நதி அந்த தண்ணி எல்லாமே இங்கே தான் வரும். அது இல்லாமல் இந்த ஏரியிலே நிறைய ஊற்றுகள் இருக்குது, கொசஸ்தலை ஆறோட ஊற்றுகள் இருக்குது. அதெல்லாம் இந்த ஏரிக்கு தண்ணீராக வருது. இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு தண்ணீர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா நதி நீர். ஆந்திராவில் பாயக்கூடிய கிருஷ்ணா நதி நீர்லேருந்து ஆண்டுதோறும் 12 டிஎம்சி தண்ணி இந்த ஏரிக்கு அனுப்பப்படும். இது வந்து அந்த காலத்திலே வந்து ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு ஆந்திரா அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இன்னைக்கு வரைக்கும் வருஷம் 12 டிஎம்சி தண்ணீர் தராங்க. சில ஆண்டுகள் வந்து தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரசியலும் இருக்குது. ஆனால் ஆண்டுதோறும் 12 டிஎம்சி தண்ணி தந்துடுவாங்க. மழைலாம் இருந்தது, போதிய மழை பெஞ்சிருந்தா 12 டிஎம்சி தண்ணீர் வந்து தந்துடுவாங்க. அதனால இதில் வந்து எப்பயுமே பெரும்பாலும் தண்ணீர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப வறட்சியான காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்றபடி ஒரு நார்மலான மழை பெய்கிற எல்லா காலங்கள்லையுமே வந்து பூண்டி ஏரியில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட்டு. அது இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் வெளியேறிட்டும் இருக்குது. பூண்டி ஏரிக்கு எதிரில் இருக்க தரைப்பாலத்தில் இப்போ நம்ம இருக்கோம். இந்த தரைப்பாலத்திலிருந்து பார்த்தா கூட வியூ சூப்பராக தெரியுது. அதே போல் 16 மதகுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 16 மதகுகளையும் நம்ம பார்க்க முடியுது, எண்ணவும் முடியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த தரைப்பாலத்துக்கு கீழே இருக்க இடம் வந்து குட்டை மாதிரி தண்ணி ஃபுல்லாக தேங்கி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தாலும் வியூ நல்லாயிருக்கு. ஆப்போசிட் சைட்லையும் இந்த திறக்கப்படக்கூடிய தண்ணி பயணிக்கக்கூடிய அந்த கொசஸ்தலை ஆறோட பகுதி இருக்கிறதால இந்த பக்கம் இருக்க வியூவும் சூப்பராக இருக்குது. நீங்கள் பூண்டி ஏரிக்கு வந்தீங்கன்னா கூட இந்த இடத்த பார்க்காம போயிடாதீங்க. எதனால சொல்கிறேன்னா, இந்த இடம் பார்க்க வியூ மட்டும் இல்லை, இந்த இடம் ஒரு ஃபிஷிங் பாயிண்ட்டாகவும் இருக்குது. அதே போல் இந்த தரைப்பாலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கங்களில் வந்து செவர்கள் இல்லை, ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பில்லர்கள் தான் வச்சுருக்காங்க. அதனால் கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கணும். அதே டைம் இந்த பில்லர்களுக்கு நடுவில் உட்காந்தோ இல்லை கீழே ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் கொஞ்சம் சேஃப் இல்லை. இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் பாதுகாப்பாக மீன் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிடிக்கலாம். இப்போ கீழே இருக்க தண்ணி பார்த்தீங்களா, இதில் வந்து நிறைய மீன் இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது பார்வைக்கு வந்து மீனே இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் இப்போ இதில் மீன் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த பருப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடலை பருப்பு. நம்ம சும்மா பெட்டிக்கலைகள்லாம் பார்த்தீங்கன்னா விற்பாங்க. இந்த பருப்புக்காக எவ்வளோ பெரிய சண்டை நடக்க போகுதுன்னு இப்போ நீங்கள் பாருங்கள். அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இங்கே எவ்வளோ மீன் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கடலை பருப்பெல்லாம் மீன் எவ்வளோ வேகமாக சாப்பிட்டதுன்னு. அதனால தான் சொல்கிறேன், பூண்டி ஏரிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கூட இந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் ஃபிஷிங் பண்ணணும், மீன் பிடிக்கணும், தூண்டில் போட்டு பிடிக்கணும் அப்படின்றதுல ஆர்வமாக இருப்பீங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சின்னா இங்கே நீங்கள் வந்து இந்த இடத்துல உட்காந்து ரிலாக்ஸாக நீங்கள் மீன் பிடிக்கலாம். யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்க மீன்கள் எல்லாமே வந்து பொதுவான மீன்கள் தான். இதை யாரும் குத்தகைக்கோ இல்லை ஏலத்துக்கோ எடுக்கலை. அதனால் இதை யார் வேணாலும் பிடிக்கலாம். ஆனால் இங்கே இருக்க மக்கள் இந்த மீன்களை பிடிக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த இதெல்லாம் பெருசாக ஒரு நாட்டம் இருக்க மாதிரி தெரியல. நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணி வந்தோம்னா நம்மளுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். டெய்லி இங்கே இருக்க மக்களுக்கு அதில் அவ்வளோ பெரிய நாட்டம் இருக்கும், அதான் தெரியல.